கோ எஜுகேஷனில் படிக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நான் ஏற்றுக்குவேன். இந்த தனியாக கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் சார், நான் தனியாக பாய்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா இந்த ஜென்மத்தில் இப்போ ரொம்ப பாவம் பண்ணவங்க அவங்க அப்படின்னு தோணும் எனக்கு. அது இல்லை, அது எதுக்குன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த பெண் உடல் ஆண் உடல் என்கிற அந்த பாலிட்டிக்ஸை, அந்த அரசியலை கோ எஜுகேஷன் பக்கத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற போது அந்த அந்த பாகுபாடு வந்து தகர்ந்து போகும். நம்ம நாட்டில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு பையன்னா ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்போடு தான் இருப்பான், பாலியல் ரீதியாக தான் அவனை அணுகுவான், இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் நட்போடு இந்த 2 பேரும் இருந்தார்கள் என்கிற ஒரு வார்த்தையே அழித்து விட்டார்கள், எரேஸ் ஆயிடுச்சு இந்த காலத்தில். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு எதை கொடுக்கிறதோ இல்லையோ, ஆண்களும் பெண்களும் நட்போடு பழக முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய இடத்தை அது தரும். நம்மளே நான் திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே சாரோன் போர்டிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் நான் 1ஆம் கிளாஸ் சேர்ந்தேன். நல்ல வேளை எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் என்ன இந்த எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் போடாமல் எங்கள் வாத்தியார் வந்து காதெல்லாம் தொட சொல்லி நான் பின்னாடி போய் தொட்டு அவர் என்னை சிரிச்சுக்கினே 1ஆவதில் அட்மிஷன் கொடுத்தார். அந்த தருணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ யோசித்து பார்த்தா. எஜுகேஷன், கல்வி கற்றல் என்பதே சந்தோஷமாக ஒரு பையனுக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த ஸ்கூலில் எங்கள் வாத்தியாருக்கு வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மல்லிகைப்பூ அதெல்லாம் வச்சு கொடுத்து எங்கள் அப்பாவே ஒரு பெரிய வாத்தியார். அதனால் அந்த ஈகோவில் அவர் அந்த வாத்தியார் காலில் விழமாட்டேன்ட்டார், ஆனால் என்னை விழ வச்சார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரலும் ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படித்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுதுன்னா, என் கிளாஸில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, நிறைய பசங்க இருந்திருப்பாங்க. இப்போ எனக்கு 60 வயசு ஆக போகுது. யாரையுமே என் லைஃப்பில் ஞாபகமே இல்லை. 1லேருந்து 5 வரலும் படித்தவங்கள ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த பொண்ணு பேர் ஜெயந்தி. அந்த பொண்ணை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எப்பயுமே அந்த பொண்ணை சொல்லி தான் திட்டுவாங்க என்ன. ஒரு தடிமாடு மாதிரிக்கிற 3வது ரேங்க், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தோக்குற அசிங்கமா இல்லையாடான்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும். அப்புறம் அந்த பொண்ணு சின்ன வயசுல அதை பார்த்தாவே பிடிக்காது. அது வந்துச்சுனாவே நான் மூஞ்சி திருப்பின்னு போயிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை சொல்லி திட்டுவாங்க. 5ஆம் கிளாஸ் வரலும் அந்த பொண்ணுக்கிட்ட தோற்றுக்கினே இருந்தேன் நான். அதை பார்த்தாவே சனியை இது மூஞ்சிலே முழிக்கூடாது அப்படிலாம் நினைப்பேன். அப்புறம் 5ஆம் கிளாஸ் வந்தோடனே 6வது போனோம். 6வது போகும்போது எனக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. நானும் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போவேன், அந்த பொண்ணும் போவோம். எங்கள் ஊரில் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்னு ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க கட்டினது, டென்மார்க்காரங்க கட்டினது. அது வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல். அப்புறம் முனிசிபல் பாய்ஸ் ஹை ஸ்கூல், முனிசிபல் கேர்ள்ஸ், 3 ஸ்கூல் தான். நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணை போய் கேட்டேன், இந்த பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன். ஜெயந்தி, நீங்கள் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தானே சேர போகிறீங்க அப்படின்னா. எனக்கு என்னென்னா, அந்த பொண்ணு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போயிட்டால் நான் டேனிஷ்க்கு போயிடுவேன். போயிட்டுனா நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். அப்புறம் நானே ராஜா, எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து இந்த திட்டு வாங்குறதெல்லாம் தப்பிச்சிடலாம். இல்லையே பாவா, நான் டேனிஷில் தான் சேர போகிறேன் நினச்சி. அந்த துரதிருஷ்டமான நாள் மறுபடியும் எனக்கு வந்துச்சா. 6th பியில் நாங்கள் 2 பேரும் போய் ஒன்றா சேர்ந்தோம். அது 7th 8th போகும்போதெல்லாம் எனக்கு இந்த மானம் ரோஷம், இந்த தோல் தடிச்சிடுச்சுன்னுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. அதை சொல்லி இந்த பொண்ணை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற. ஆமாம் பெண்ணா, ஆமாம் அந்த பொண்ணுகிட்ட தோக்கிறது தான் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் கோவப்படுவேன் நான். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சா. அப்புறம் 10th வந்தோடனே இந்த 9th 10th அப்போ இந்த அரையாண்டு எக்ஸாம், காலாண்டு எக்ஸாம்லாம் நடக்கும். நான் வேணும்னே தான் ஆஃப் ஏர்லி கோட்டேர்லிலாம் சொல்லலை. அந்த பேப்பர்லாம் கொடுப்பாங்க. நான் வாங்கி என் பேப்பரை பார்க்குறனோ இல்லையோ, பின்னாடி திரும்பி ஜெயந்தி பேப்பரை பார்ப்பேன். பார்த்தோன்னே ஜெயந்திக்கு பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அதை வாங்கி பார்த்துட்டு உடனே ஓன்னு அழுவோம். அப்பா புட்டுக்குச்சு பழகுது அப்படின்னு ஒரே சந்தோஷமாகி என் பேப்பரை பார்க்க நான் என்ன ஜெயந்தி புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்பேன். இல்லை பாவா 99 தான் வந்துக்குது, 1 மார்க் மிஸ்ஸிங் அப்படின்னும். அடிப்பாவி, 1 மார்க்குக்கே இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு என் பேப்பர் பார்ப்பேன். 68 70 தாண்டாது அது. மேத்ஸ், அதுவும் குறிப்பாக மேத்ஸ் வந்து நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்புறம் 10th வந்து அந்த பொண்ணு வந்து 489 மார்க் வாங்கி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு. நேம் போர்டிலலாம் அது பேர் எழுதியிருப்பாங்க, ஒய் ஜெயந்தி
489 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அந்த போர்டை இதுவரையிலும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் அந்த பக்கம் போனால். எங்கள் அப்பாலாம் சொல்லி சொல்லி திட்டினார். அந்த பொண்ணு 489 மார்க் வாங்கிக்கிது, உனக்கு நான் என்னடா குறை. அதெல்லாம் படிப்பே நம்மளுக்கு ஏறல. அப்புறம் +1 வந்தோடனே கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது அப்பயே. ஆனால் முட்டி போட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன், என்னென்னா எப்படியாவது வாழ்க்கையில் இந்த ஜெயந்தியை ஜெயிச்சிடணும், அதுக்கு ஒரு உதவி பண்ணு. கடவுள் வந்து எனக்கு அழகான ஒரு வரம் கொடுத்தார். என்னென்னா, இந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா, 489, 1200க்கு 1160 மார்க்லாம், அவங்களாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஆமாம், டாக்டருக்கு படிப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் இந்த டிவியில் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீர்கள், என்னவாக போகிறது? எல்லாரும் நாங்கள் இதய நோய் நிபுணராகி, ஆமாம், எங்கள் கிராமத்துக்கு ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பித்து எங்கள் கிராமத்தில் உள்ள நோயாளிகளுக்கெல்லாம் இலவசமாக ஒரு நாய் கூட இலவசமாக சேவை செய்யலை. ஒருத்தன் கூட டிஸ்பென்சரி ஆரம்பிக்கலை. எவனுக்கும் இலவசமான, எல்லாம் அப்போலோவுக்கு போயிட்டான் அல்லது அமெரிக்காவுக்கு போயிட்டான், எல்லாம் வேறு லெவலுக்கு போய் லட்சமாக கோடியாக சம்பாதிக்கிறான். ஆனால் எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். குறிப்பாக பாலானந்தகுமார்லாம் சொல்லணும், இந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி பேட்டியே டிவியில் வராது. கவனிச்சிக்கிறீங்களா யாருன்னா? இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த 3 வருஷமாக ரிசல்ட் வருது இல்லை, அப்போ இந்த பசங்கக்கிட்ட போய் பேட்டியே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கமிட்டி போட்டு உதயச்சந்திரன் சார் தலைமையில் அதை ஒழிச்சியாச்சு. ஏன்னா நாங்களாம் பயங்கரமாக அதை அப்போஸ் பண்ணோம். இவங்க கிடையாது சார் தமிழ்நாட்டினுடைய அறிவாளிகள், இவங்க சும்மா மார்க் எடுக்கிறவங்க தான். இவங்களுமோ பெரிய அறிவாளிகள் மாதிரியே நாமெல்லாம், நம்ம பசங்களுக்கெல்லாம் கில்ட் ஆகுது அதை பார்த்துட்டு. ஐயோ, நம்ம பிள்ளைலாம் இவ்வளோ மார்க் எடுக்காதான்னு. அதனால் அந்த 489 மார்க் வாங்கிச்சா எல்லாருமே டாக்டராக போயிடுவாங்களா, அதுவும் இதய நோய் நிபுணர் ஆகிடுவாங்களா, நான் அப்படி ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் வந்து ஆடிட்டர் ஆக போகிறேன்னு. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னடா சொல்கிறேன், உனக்கு மேத்ஸ் சுட்டு போட்டாலும் வராதுன்னு. நான் நல்லா படிப்பேன் பார்த்தா, இது செய்து உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், என்னை வந்து காமர்ஸ் குரூப்பில் சேர்த்துருப்பான்ட்டேன். எங்கள் அப்பா ஏமாந்துட்டார். அப்பாக்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம். எங்கள் அப்பா ஏமாந்து என்னை காமர்ஸ் சேர்த்துட்டார். சேர்ந்தோடனே ஜெயந்தி வந்து A1, அதை டாக்டருக்கு படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் குரூப். என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமாக இருந்தது 10 நாள் தாங்க. அப்படியே சைக்கிள்லாம் வச்சுருப்பேன், எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடின்னு போவேன் அந்த ரோட்டில் போகும்போது. உலகம் பிறந்தது எனக்காகலாம் ஒரே சந்தோஷம், ஜாலியாக இருப்பேன். வந்து காமர்ஸ் குரூப் நான், ஜெயந்தி வந்து A1 குரூப்பு, மேத்ஸ் குரூப்பு. ஜெயந்திக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் இனிமேல் ஜெயந்தி சொல்லி திட்டவே மாட்டேன். படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஆடல் போட்டி, நடன போட்டி, ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த பொண்ணுக்கு தான். எல்லாத்துலேயும் ஒரு கப்பு, இல்லை மொத்தத்தையும் கப்பே அதுக்கே கொடுத்துருக்கடான்னு நான். அவ்வளோ கோபம் வரும். எல்லாத்துலேயும் ஜெயிக்கும் அந்த பொண்ணு வந்துச்சா. இப்போ நான் போயிட்டுனா ஒரு 15ஆவது நாள் எங்கள் கிளாஸில் மேத்ஸ் இது காமர்ஸ் அக்கௌண்டன்சி கிளாஸ் நடந்துருக்குது. திடீர்னு நான் எதேச்சியாக திரும்பி பார்க்குறேன். அந்த துரதிர்ஷ்டமான நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஜெயந்தியும் அவங்க அப்பாவும் வந்து எங்கள் கிளாஸ் வாசலில் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கடா அங்கே வந்துச்சின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் சார் போய் ஏதோ பேசினார் அவங்க அப்பாட்ட. ஓகேம்மா கம்மின்மா அப்படின்ட்டாரு. அந்த பொண்ணு வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துச்சு. எனக்கு உடம்புலாம் வேர்த்துச்சு. ஆமாம், என்னாச்சு ஜெயந்தின்னு? இல்லை பாவா, நானும் ஆடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நான் காமர்ஸ் குரூப்பே வந்துச்சு. ஓன்னு அழுதுட்டேன் அன்றைக்கி கிளாஸில். ஒரு ஆம்பளை அழுது அன்றைக்கி தான் பார்த்தாங்க எங்கள் கிளாஸ் உள்ள. இந்த சனியை வந்து நம்மளை விடவே இல்லையே. 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து காமர்ஸ் குரூப் வரலும் கூட வந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் ஒரே காலேஜ், எங்கள் ஊரில் 2 பேரும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படித்தோம். அப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. எல்லா பரிசுகள், போட்டிகள், ஜெயித்தவள் எல்லாமே அந்த பொண்ணு. டக்குன்னு ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ எப்படின்னு தெரில, எங்கள் பேர்லாம் அது வந்து நரகன்னா என்னான்னு பார்த்துடலாம். இந்த சொந்தக்காரன், தெருவில் இருக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவான், காலேஜ் முடிக்கிறவரெல்லாம் கம்முன்னு இருப்பான். முடித்தோடனே இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏண்டா மாதமாடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எங்களுக்கு இப்படி போகும்போது ஒருத்தன் கேட்பான், வரும்போது ஒருத்தன் கேட்பான், இன்னுமா சும்மா சுற்றினுக்கிற அப்படின்வான். உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு தான் சாப்பிட்றியா, வெக்கமாக இல்லை அப்படின்வான். ஐயோ அவமானமாக இருக்கும் அந்த பீரியடு.
இந்த எங்கள் ஊரில் அருணா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. எங்கள் அப்பாவிட்ட சண்டை கிண்டை போட்டு நான் ஒரு டிவிஎஸ் 50 வேறு வாங்கிட்டேன். வேலை இல்லை, ஆனால் டிவிஎஸ் 50 வாங்கிட்டேன். டிவிஎஸ் 50ல் போனால் ஒரு குரல் கேட்குது, பவா அப்படின்னு ஒரு குரல். எங்கேயோ கேட்ட குரலாகுதே அப்படின்னு டிவிஎஸ் 50 நிறுத்தினா ஜெயந்தி. காலேஜ் முடித்து 6 மாதத்தில் ஜெயந்தியை பார்க்குறேன்னா எனக்கு இந்த பொண்ணு ஏன்டா மறுபடியும் நம்மளை கூப்பிடுது, இதுக்கிட்ட இருந்தால் நம்ம விலகி வந்துட்டோமே அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் போய் ஒரு காஃபி குடித்தோம். இப்போ நீங்கள் இந்த மீட்டிங் வந்துக்கிறீங்களே, நீங்கள் எதில் போய் ஒரு டீ கடையில் டீ குடிங்க, காஃபி குடிங்க, உங்களை ஒரு இந்த தெருவில் நாய் போதுங்களா அது கூட உங்களை திரும்பி பார்க்காது இல்லையா? எங்கள் காலத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போய் காஃபி குடித்தா எக்ஸிபிஷன். அது எல்லோரும் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவான். ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் காஃபி பொண்ணு கூட குடித்தா என்னடா அது, எல்லோரும் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பார்ப்பான். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறலாம் வந்துட்டான் வந்து நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்கிறத பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது, ஜெயந்தி சொல்லுது, பவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்ச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம் ஒன்று. ஆனால் சொல்லும்போது பயங்கர துக்கமாக சொல்லுது. இந்த பெண்கள் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உடம்புல இருக்கிற ப்ளட்டு ஃபுல்லாக அவங்க கன்னத்தில் ஏறிடும். அப்படியே சக்கச்சவேல்னு ஆகி வெக்கம் வந்து அவங்க திகார் ஜெயிலுக்கு போக போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாததுனால அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்னுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு சொல்லும்போதே ரொம்ப சோகத்தில் சொல்லிச்சு. உடனே நான் வந்து கேட்டேன், என்னாச்சு ஜெயந்தி, ஏன் சோகமாக சொல்கிறீங்க, சந்தோஷமாக சொல்ல. எப்படி போவா சந்தோஷமாக சொல்கிறதுன்னுச்சு. ஆடிட்டேன் நான். என்னென்னா இந்த பொண்ணு ஒரு வேளை ஒன் சைடாக நம்மளை லவ் பண்ணிச்சோ, நம்மளுக்கு தான் தெரியலையோ, நாம் தான் ரொம்ப மக்கட்டியாக இருந்துட்டோமோ அப்படின்னு. ஏன் எப்படி சொல்கிறதுனா என்னங்க எதாவது சொல்லுங்கள் என்னன்னே அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை, நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவருக்கு வந்து 56 வயசு. எங்கள் அக்காவுக்கு வந்து ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குது. அக்கா கேன்சரில் இறந்துட்டா. அக்காவினுடைய 3 குழந்தையும் நான் தான் வளர்க்கணுன்றதுக்காக மாமாவே என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அவர் வந்து ரிட்டையர்ட் மிலிட்ரி. எல்லாம் அந்த பொண்ணு சொல்லினே வந்து ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டுச்சு, எம்பவா நாங்களாம் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. நான் செத்துட்டேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து பிகாம் வரையிலும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணு, எல்லா போட்டிகள்லேயும் பரிசுகளாக வாங்கி குவிச்ச ஒரு பொண்ணு, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஸ்போர்ட்ஸு எல்லா கப்புகளையும் வாங்கி குவிச்சு ஜெயித்த ஒரு ஜெயந்தி என்பவா நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா என்ற கேள்வி கேட்டபோது நான் ஒன்றுமே இல்லாதாயிட்டேன். நண்பர்களே, எல்லோரும் என்னை கேட்பாங்க, இப்போ ஜெயந்தி எங்கே சார் இருக்காங்க அப்படின்னு. ஏன் உங்கள் ஊரில் தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா ஊர்கள்லேயும் ஜெயந்திக்கு பேர் தான் மாறி இருக்கும். ஆனால் தோற்றுப்போன ஜெயந்திகள் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கின்னு, ஏதோ ஒரு கேஸ் அடுப்பு முன்னாடி நின்றுக்கின்னு, ஏதோ ஒரு கணவனுக்கு சோறாக்கி போட்டுன்னு. நான் வந்து இந்த பிக் பாஸ் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகக்கூடாத உலகத்தில் ஒரே இடம் தான், ஆனால் தெரியாமல் போயிட்டேன். அங்கே போனப்போ நான் வந்து அங்கே இருந்த சக போட்டியாளர்கள்ட்ட ஆதவன் அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு கதை சொன்னேன். அந்த கதை பேரே ஓட்டம். திடீர்னு இந்த குளிரில் அந்த கதை ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஜெயந்தி மாதிரி ஒரு அம்மா வந்து டெல்லியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க பையன் வந்து ஒரு நாள் வந்து அவன் எல்கேஜி யூகேஜியாக படிக்கிறான். காம்பவுண்டுக்கு வெளியே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து எப்பயுமே டவுன் பஸ், அந்த பஸ் நிற்கும், ஸ்கூல் பஸ் நிற்கும். இந்த பையனை போய் அம்மா வந்து பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து பையன் போயிடுவான். வந்து பார்த்தா அவனுடைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும். பேக் பண்ண டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிடுவான் பையன். ஐயோ, என் பிள்ளை மதியானம் சாப்பிடாத விட்டுருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக பஸ் இன்னும் புறப்படுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். நடந்து அவ்வளோ தூரத்தை அவங்க கிராஸ் பண்ணால் 8 நிமிஷம் ஆகும். ஆனால் ஓடுனா 5 நிமிஷத்தில் ஓடிடலாம். அந்த அம்மா ஓடும். அந்த டிஃபன் பாக்ஸ் கல்யாணம்லாம் ஆகி பையன்லாம் ஓடும்போது பார்த்தா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேருந்தும் எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த அம்மாவை. எவன் ஒன்றா பார்த்துக்க நாயே, எனக்கு வந்து என் பையன் தான்டா முக்கியம், என் பையன் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா ஓடி போய் டிஃபன் பாக்ஸை அந்த பஸ்ஸில் கொடுக்கும். அந்த பையன், அம்மா தேங்க்ஸ் மம்மி, ஐ லவ் யூ மம்மி அப்படிலாம் சொல்லுவோம். அம்மா கண்ணில் தண்ணி கலங்கிடும். அப்படி திரும்பி வரும்போது இந்த வேடிக்கை பார்த்தாங்களா அவங்களெல்லாம் பார்த்துக்கினே வரும்.
பாருங்கள், எனக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா உட்காந்து வீட்டில் ஹஸ்பண்ட் போயிட்டு பார் வேலைக்கு, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், தனிமையாக இருப்பாங்களே, திரும்பி பார்க்கும் அந்த அம்மா காலேஜில் ஸ்கூலில் வாங்கின கப்புலாம் சாக்பையில் கட்டி பரண மேலே போட்டிருப்பாங்க. அந்த அம்மா ஓட்டப்பந்தயத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டேட் பிளேயராக இருந்திருக்கும். ஆனால் இந்த பையன் பிறந்து கல்யாணம் ஆகி வந்து எல்லாம் நினைவுகளாக மாறிவிட்டிருக்கும். அந்த அம்மா தான் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை என்பதெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு கணவனுக்காக சோர்குழம்பு ஆக்கி போட்டுனுக்கிற ஒரு சாதாரண பெண்ணாக மாறி. நண்பர்களே, அந்த கதையினுடைய ஒரு உச்சம் இருக்கிறது. அடுத்த நாள் அந்த அம்மா சமைக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கும், கடவுளே இன்றைக்கும் என் பையன் கேரியரை மறந்து விட்டு போயிடணும். அப்படி விட்டுட்டு போயிட்டா நான் கேரியர் தூக்கின்னு டெய்லி ஓடுவேன். அப்படி ஓடுவதன் மூலமாக என்னுடைய ஓட்டத்தை நான் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற டெல்லியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஜெயந்தி எனக்கு தெரியும். நம்முடைய எல்லா ஊர்களிலும் எல்லா நகரங்களிலும் இந்த பாகுபாடுகள் எங்கிருந்து வருது? ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடுகள் எங்கிருந்து வருது? யார் சார் இதை நம்முடைய மனதில் விதைக்கிறார்கள் என்று கேட்டால், நண்பர்களே, நாம் ஷாக் ஆகிடக்கூடாது. ரொம்ப சமீப நாட்கள் வரையில் அரசாங்கமே இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே நமக்கு இந்த பிரிவினையை சொல்லித்தந்தது. நீங்கள் நான் எல்லாம் 1ஆம் கிளாஸ் புஸ்தகத்தில் படித்த முதல் டெக்ஸ்ட் குடும்பம். ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று கவர்மெண்ட் சிலபஸ் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினது? இங்கே இருக்கிற எல்லா அரசு அலுவலர்களும் அதை படித்து தான் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் அதை படித்து தான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். குடும்பம், அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார் என்று ஒரு படம் போட்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள் வாசிக்கிற படம் இருந்தது. அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனில் அம்மா சமைக்கிற படத்தை போட்டிருந்தார்கள். தம்பி விளையாடுகிறான், தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு குடும்பத்தை ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக் எனக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக்கில் கூட அம்மா செய்தித்தாள் படிக்கிறாள் என்று ஒரு அம்மா கால் மீது கால் போட்டு செய்தித்தாள் படிக்கிற படத்தை பார்க்கவே இல்லை. அப்பா வீடு கூட்டினால் என்ன வீட்டில் குப்பை வராதா என்ன? தம்பி என்பவன் விளையாடுவதற்கு மட்டுமே பிறந்தவனா என்ன? தங்கை என்பவள் வீடு கூட்டுவதற்காக பிறந்தவளா என்ன? ஆனால் இந்த அறிமுகம் நமக்கு எங்கே போய் முடிந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு எங்கள் ஊரில் நான் நல்ல விவசாயின்னு சொன்னாங்க. விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது 8 மணி நேரம் விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது ஒரு ஆண் ஆளை நான் வேலைக்கு கூப்பிட்டால் அவர்களுக்கு 550 ரூபாய் சம்பளம். அதே வேலைக்கு ஒரு பெண்ணாளை நான் கூப்பிட்டா அவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம். இந்த பாகுபாடுகளை ஒரு கவர்மெண்ட்டினுடைய டெக்ஸ்ட் புக்கிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது ஒரு தேசத்திற்கு, ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்திற்கு எல்லாமே அவமானம் இல்லையா? யார் இதை தட்டி கேட்க வேண்டும் அல்லது யார் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் என்றால், ஒரு எழுத்தாளன் தான் இதற்கான எதிர்ப்பு குரலை முதலில் எழுப்ப வேண்டும். நண்பர்களே, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மந்திரிகளை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதமரை விட எழுத்தாளனின் உயரம் என்பது 1 இன்ச் மேலே. அவன் எப்பொழுதுமே இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவன். ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் பதிவுகளாக்கி, இதை எல்லாவற்றையும் எழுத்தாக்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவன் தான் கொடுத்து விட்டு போகிறான். அடுத்த தலைமுறைக்கு ஒரு புத்தகமாக அது உங்கள் வீட்டில் ஒரு புத்தக அலமாரியில் இருக்கிற போது நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த தலைமுறையை சேர்ந்த பையன் என்றாலும் அதை எடுத்து படித்து கொள்ளலாம். புத்தகங்கள் நமக்கு தருகிற வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, அதை இந்த நாள் முழுக்க நான் உங்களோடு பேசினாலும் என்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது சொற்களுக்கும் அப்பாற்பட்டது. நண்பர்களே, எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச ரைட்டர் வந்து பிரபஞ்சன். ஏன் நான் பிரபஞ்சனை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்றால், பிரபஞ்சனுடைய கதைகள் வாழ்க்கையிலிருந்து இரத்தமும் சதையுமாக அப்படியே எடுத்து பிரபஞ்சன் எழுதினார். அதற்கு அவருக்கு எந்த நகாசு வேலையும் செய்ய தெரியாது. அவருடைய அடி என்று ஒரு கதை இருக்குது. நான் பல மேடை கதையை சொல்லியிருக்கிறேன். அந்த கதையை இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நான் சொன்னதையும் கேட்டு நீங்களும் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரண்மனைக்காரர் வீடு என்று ஒரு வீடு உண்டு. வீடே அரண்மனைக்காரர் வீடு. ஆனால் அவர் 10க்கு 10
தென்னம் ஓலை வேயப்பட்ட ஒரு சின்ன குடிசையில் குடும்பம் இருப்பார். அதான் முரண். ஆனால் அவருக்கு அரண்மனைக்காரர் வீடுன்னு பேர். அவர் வீட்டில் ஒரு பையன், 8ஆவதோ 9ஆவது படிக்கிற பையன். அவங்க அப்பா ஒரு காலத்தில் அரண்மனை மாதிரி வீட்டில் இருந்தவர். ஆனால் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்பதனால் அவர் இன்றைக்கு இந்த 10க்கு 10 உள்ள தென்னை ஓலை போட்ட வீட்டுக்கு வந்து விட்டவர். ஆனால் சமூகம் அவரை அரண்மனைக்காரன் அந்த வீடு அரண்மனைக்காரர் வீடு என்றே கூட்டணும். இவர் என்ன யோசிப்பார் என்றால், இந்த பையனை படிக்க வச்சு ரொம்ப பெரிய ஆளாக்கி பாண்டிச்சேரிக்கு கலெக்டரான பின்னாடி இழந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மீட்டுவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். அதுக்காகவே அந்த பையனை அவர் படிக்க வச்சுனுப்பார். இப்போ இந்த பையன் ரொம்ப நல்லா படிப்பான். நமக்குள்ளே நீங்கள் ரொம்ப நுட்பமாக கதை கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக என்னை பின்தொடரலாம். ஒரு நாள் அப்பா அவருடைய சிநேகிதர் ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் பார்க்க போவார். போனோடனே எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி, பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு. பிரமாதமாக படிக்கிறான். ஐயோ, அவனுக்குன்னு அவன் என் நம்பிக்கை, என்னுடைய கனவு, நான் இழந்ததெல்லாம் அவனை வச்சு தான் அடைய போகிறேன். ரொம்ப நல்லா படிக்கிறான். போன வாரம் கூட பிரிட்டன் மேப் வாங்கணும்னு கேட்டான். 15 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். முந்தா நேற்று லண்டன் மேப் வாங்கணும்னு கேட்டான். அதுக்கு ஒரு 15 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். ஹெட்மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும் பிரிட்டனும் லண்டனும் ஒன்று தான். பையன் ஒரு மேப் வாங்கிறதுக்கு அப்பா கிட்ட 2 தாட்டி பணம் வாங்கிக்கிறான். எங்கேயோ கோளாறு நடக்குது. அந்த அப்பா பேசிட்டு போகும்போது ஹெட்மாஸ்டர் சொல்வார், ஓய் பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, பிரிட்டனும் லண்டனும் ஒன்று தான். பிரிட்டன் மேப்புக்கு 5 ரூபா, லண்டன் மேப்புக்கு 5 ரூபா வாங்குறான்னா ஏதோ கோளாறு இருக்குது. பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதுகிறார், பிரிட்டன் மேப்பினுடைய 15 ரூபாயும் லண்டன் மேப்பினுடைய 15 ரூபாயும் பக்கத்து தெருவினுடைய புவனேஸ்வரின் இரட்டை ஜடையில் 2 கலர் ரிப்பன்களாக மின்னின அப்படின்னு எழுதுறாரு. 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே இந்த பையனுக்கு அப்படி ஒரு லவ் அஃபேர் இருக்குது. அப்பாவை ஏமாற்றி காசு வாங்கின்னு போய் அந்த பொண்ணுக்கு கலர் ரிப்பன் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ அந்த கதையை பிரபஞ்சன் எப்படி முடிக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வரான். அப்பா, பிரபு நில்லுடா அப்படின்னு சொல்கிறார். பார்த்தோன்னே திடீர்னு போய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தை பிரபஞ்சன் எழுதுகிறார். அந்த பையனை அவர் திட்டவே இல்லை, அடிக்கவே இல்லை. உன்னதானடா கனவாக நினச்சினுங்கிறேன், சொல்லவே இல்லை. அந்த பையன் முன்னால் மண்டி இடுகிறார் என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். 2 காலையும் போட்டு மண்டிட்டு, தம்பி எழுத படிக்க தெரியாதுன்னு தாண்டா என்கிட்ட எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கி நான் இப்படி ஆயிட்டேன். என்னை ஏமாத்துறான், அவனுக்கும் உனக்கும் வேறு என்னடா வித்தியாசம் என்று கேட்கிறார். இந்த வரி, இந்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்தின மாறுதல் இருக்குதுல்ல, அது தமிழில் நான் படித்த எந்த டெக்ஸ்ட் புக்லையும் ஏற்படுத்தவே இல்லை. எனக்கு வகுப்பறைகளில் இருந்த புத்தகங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஆழமான ரணத்தை ஏற்படுத்தவே இல்லை. என் வாழ்நாளில் என் அப்பாவை நான் ஒருபோதும் ஏமாற்றிவிடக்கூடாது என்று பிரபஞ்சனுடைய அந்த மண்டியிடுதல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இலக்கியம் எதை செய்யும் என்றால் இதைத்தான் செய்யும். என்னுடைய டீச்சர்ஸ் யாரும் வகுப்பறைகளில் அவ்வளோ உன்னதமானவர்களாக இல்லை. எங்கள் கிளாஸ் பசங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வட்டிக்கு காசு கொடுத்தவங்க எனக்கு வாத்தியாராக இருந்தாங்க. நான் அவர்களை ஒருபோதும் என்னுடைய டீச்சர்ஸாக என் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் கூட ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னுடைய 7ஆம் வகுப்பில் நான் 50 ரூபாய் கொடுத்து டியூஷன் படிக்கவில்லை என்பதற்காக காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரலும் எனக்கு கிளாஸ், 5லேருந்து 5:45 வரலும் ஒரு டியூஷன் கிளாஸை எங்கள் கிளாஸ்லேயே நடத்திட்டு அதுக்கு நான் 50 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும். எங்கள் அப்பா நீ படிக்காத, நானே வாத்தியார், நான் சொல்லித்தரேன் சார், அதை சொல்ல. அதனால் நான் ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட், நான் 3வது ரேங்க் 4வது ரேங்க் ஜெயந்த்கிட்ட தான் தோற்றேன். ஆனால் நான் 3வது நாள் 4வது ரேங்க் எடுத்து என்னை ஃபெயில் ஆகிட்டார் ஒரு வாத்தியார். 25 வருஷம் அந்த ரணம், அந்த வடு என் மனதிலேயே இருந்தது நண்பர்களே. 25 வருடங்கள் பொறுத்து நான் கிரிப், பிடி என்று ஒரு கதை எழுதினேன். எனக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போய் போய் ரிசல்ட்டு பார்க்க போகிறேன். போனால் நான் ஃபெயில் ஆகிற பையனே இல்லை, நல்லா படிக்கிற பையன். நான் சைக்கிள் எட்டுன்னு எங்கள் அப்பாட்ட அழுகுறேன். என்னடான்னு கேட்குறாரு. நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ எப்படிடா ஃபெயில் ஆவான்றார். எங்கள் அப்பா டீச்சரில். ஆமாம், நான் ஃபெயில் லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வெள்ளை சட்டை எடுத்து கதர் சட்டையை போட்டுன்னு,
ஒரு வேட்டி கட்டு சைக்கிளில் உட்கார வச்சு என்னை கூட்டின்னு போகிறேன். அந்த எங்கள் ஸ்கூல் நீங்கள் திருவண்ணாமலையினுடைய அடையாளம் வந்து கிரிவலம் மட்டும் கிடையாது. திருவண்ணாமலையின் அடையாளம் வந்து அண்ணாமலையார் கோயில் மட்டும் கிடையாது. திருவண்ணாமலையினுடைய இன்னொரு அடையாளம் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதனுடைய ஒரு ரெட் பில்டிங் இருக்குது. அவ்வளோ அழகான ரெட் பில்டிங் அது. அதுதான் அதுக்கு கீழே தான் அந்த ஹெட் மாஸ்டர் இருப்பார். எங்கள் அப்பா போய் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. எங்கள் அப்பா கேட்குறாரு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான். அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறார், நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆவான் தான். நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆவான் சார், அவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறார். அவர் சொல்கிறார், அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா சொல்கிறார், நானும் வாத்தியார் தான். அவர் சொல்கிறார், யோ நீ ஆஃப்டர் ஆல் ஒரு செகண்ட் கிரேட் வாத்தியார், நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், நீ என்கிட்ட போய் பேச. இப்படி 2 பேருக்கும் சண்டை வருகிறது. 7வது படிக்கிற பையனா நான் கேட்டுக்கிறேன். திடீர்னு எங்கள் அப்பா வெள்ளை சட்டையை அப்படி பிக்கிறார். இந்த பட்டன்லாம் போய் அந்த அவருடைய டேபிள் மேலே இருக்கிற கண்ணாடியில் தெறிக்குது. பயந்துட்டார். அவர் எழுந்துச்சிட்டார். எழுந்தோடனே அவர் இந்த இடத்துல எங்கள் அப்பா காமிக்கிறார். ஒரு பெரிய வடு இருக்குது. அந்த ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா சொல்கிறாரு, இது வந்து வெள்ளைக்காரன் என்னை சுட்ட குண்டியா, நாங்களாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தான் என் கதை சொக்கா போட்டுக்கிறோம். உன்ன மாதிரி அயோக்கியன்லாம் அங்கே உட்கார வைக்கிறதுக்கா யாருன்னு கேட்குறாரு. நான் ஆடிட்டேன். எவ்வளோ பெரிய இடம். இந்த தோள்களில் போட்டு தானே எங்கள் அப்பா வந்து எனக்கு நிலாவை காட்டினார். இந்த தோள்களில் போட்டு தானே என்னை சுமந்து தானே என்னை இரவில் நடைப்பழகினார். நான் அந்த தழும்பை பார்க்க தவறிவிட்டேன். பல பேர் அப்பாக்களின் பல தழும்புகளை பார்க்க தவறி இருக்கிறோம் நண்பர்களே. அப்பாக்களின் பல தழும்புகளை பார்க்க நாம் தவறி இருக்கிறோம். நான் எங்கள் அப்பாவுடைய தழும்பை பார்த்ததே இல்லை, அன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லிவிட்டு, உன்ன மாதிரி அயோக்கியெல்லாம் இங்கே உட்கார வைக்கிறதுக்காயா நாங்களாம் குண்டடிப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து சைக்கிளில் ஏறி உட்காந்துன்னு ஏறிக்கோ என்று என்ன சொன்னார். நான் முன்னாடி ஏறப்போனேன். பின்னாடிடா கேரியரில் ஏறிக்குவேன்றார். பின்னாடி ஏறிக்கினேன். என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கோ என்று சொன்னார். பிடிச்சிக்கினேன். இன்று வரை அந்த பிடி தளரவே இல்லை என்று நான் அந்த கதையை முடித்தேன். அன்றைக்கி பிடிச்சிக்கின்றதில்லை, இன்றைக்கும் எங்கள் அப்பாவை நான் பிடிச்சின்னுக்கிறேன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே.